இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும், எனக்கு அது ரெகுலராக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவாங்க. உதாரணத்துக்கு காலையில் நான் ஏர்லியராக எழுந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு யோகா பண்ணணும், ஒரு தியானம் பண்ணணும், ஒரு நடைப்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் குழந்தைங்களாக இருந்தால் நான் வந்து தொடர்ச்சி அந்த ஒரு டைமில் குறிப்பிட்ட டைமில் எழுந்து நான் படிக்கணும் ரெகுலராக அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஒரு சில பெரியவங்களாக இருந்தால் குறிப்பிட்ட டைமில் நான் எழுந்திரிச்சு டெய்லியும் தொடர்ச்சியாக கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கும் வயசுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல செயல்களை செய்யணும்னு விரும்புவாங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாள் செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்து ஏதோ ஒரு சூழ்நிலைங்களுக்கு அந்த செயல்கள் வந்து சூழ்நிலை காரணமாக தடையாகிடும். அப்படி தடையாகாமல் தொடர்ச்சியாக அவங்களுக்கு அந்த செயல்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த குளிகை நேரத்தை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அந்த செயல்கள் நிச்சயமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குளிகை நேரம் உருவாக்கி கொடுக்கும்.